எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB 2010 வருடத்திற்கான ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸ். இதில் இரண்டு பகுதி இருக்குது. முதல் பகுதி பொது அறிவு, இரண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா உளவியல். 2010 வருடத்திற்கான TNUSRB எக்ஸாம் பேப்பர். முதல் கேள்வி, பஞ்ச பாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம். பஞ்ச பாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம். அடுத்தது, மருது சகோதரர்கள் ஆட்சி புரிந்த பாளையம் சிவகங்கை. அடுத்தது, இந்திய தேசிய சின்னம் பின்வரும் கட்டிடக்கலை படைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை சாரநாத் கல் தூண். பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர். பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் லாலா லஜபதி ராய். அடுத்தது, சோழர்களின் சின்னம் புலி. அடுத்தது, வங்கப்பிரிவினை நடந்த ஆண்டு. வங்கப்பிரிவினை நடந்த ஆண்டு 1905. அடுத்தது, மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள். மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் இறந்தவர்களின் நகரம். அடுத்தது, ஒரு நட்குடிமகள் பெற்றிருக்க வேண்டியது இவை அனைத்தும். என்னென்னது? தேசபக்தி, நட்கல்வி, சகிப்புத்தன்மை. அடுத்தது, பௌத்தர்கள் கொண்டாடுவது புத்த பூர்ணிமா. பௌத்தர்கள் கொண்டாடுவது புத்த பூர்ணிமா. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் PR அம்பேத்கர். டாக்டர் PR அம்பேத்கர். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. அடுத்தது, சத்தியமேவ ஜெயதே முதலில் எழுதப்பட்ட மொழி தேவநாகரி. சத்தியமேவ ஜெயதே முதலில் எழுதப்பட்ட மொழி தேவநாகரி. அடுத்தது, பெரிய நகரங்களில் செயல்படும் அமைப்பு மாநகராட்சி. அடுத்தது, இந்தியாவின் உயிர்நாடி கிராமங்கள் என்று குறிப்பிட்டவர் மகாத்மா காந்தியடிகள். சட்லஜ் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை பக்ரானங்கள் அணை. பக்ரானங்கள் அணை. அடுத்தது, தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு. தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு கோதாவரி. அடுத்தது, கங்கை நதி கழிமுகத்தில் காணப்படும் தாவரங்கள் சுந்தரவன காடுகள். அடுத்தது, கிரீன்விச் தீர்க்கக்கோடு 0 டிகிரி தீர்க்கக்கோடு. நீண்டகால சராசரி வானிலையை இவ்வாறு அழைப்பர் காலநிலை. அடுத்தது, 20வது கேள்வி, சணல் பயிர் அதிகமாக விளையும் மாநிலம் மேற்கு வங்காளம். தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் பகுதி நெய்வேலி. தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் பகுதி நெய்வேலி. களம்பக உறுப்புகள். களம்பக உறுப்புகள் 18. சேர மன்னனின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம். இதுக்கு சரியான விடை வில். கிறித்துவ கம்பர் என்று புகழப்படுபவர் HA கிருட்டின பிள்ளை. ஆண்மான் எனும் பொருள் தரும் சொல் கலை. பெண்மை போற்றும் தொல்காப்பியம். பெண்மை போற்றும் பெரும் காப்பியம். இதுக்கு சரியான விடை 26வது கேள்வி சிலப்பதிகாரம். அடுத்தது, உலக பொதுமறை என போற்ற பெறும் நூல் திருக்குறள். புரட்சி கவிஞர் என மக்களால் போற்றப்பட்டவர் பாரதிதாசன். பகுபதத்தில் அவசியம் அமைந்திருக்க வேண்டிய உறுப்புகள் பகுதி விகுதி. அடுத்தது, மலையும் மலை சார்ந்த நிலப்பகுதி குறிஞ்சி. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த நிலப்பகுதி. அடுத்த கேள்வி 31வது கேள்வி, கம்பரை புரந்த வள்ளல். இதுக்கு சரியான விடை சடையப்ப வள்ளல். அடுத்தது, சிந்தாமணி காப்பியத்தின் தலைவன் சீவகன். அடுத்தது, ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட். தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படுவது எது? தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படுவது எது? குவிலென்ஸ். அடுத்து 35வது கேள்வி, வினாடி ஊசலின் அலைவு நேரம். வினாடி ஊசலின் அலைவு நேரம் 2 வினாடிகள். அடுத்தது, பிளிங்சால் கோடுகள் இதன் பக்கவாட்டில் குறிக்கப்பட்டு இருக்கும். பிளிங்சால் கோடுகள் இதன் பக்கவாட்டில் குறிக்கப்பட்டு இருக்கும் கப்பல்கள். அடுத்தது, மனிதனின் ஒளி உணரும் திறன் 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ். அடுத்தது, மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் ஃபாரடே.
மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு CH4. அடுத்தது தேநீரில் அடங்கியுள்ள அமிலம் டானிக் அமிலம். அடுத்தது பிராஸ் முறையில் பிரித்தெடுக்கும் தனிமத்தின் பெயர் சல்பர். தூய தங்கம் எத்தனை காரட்டுகளை கொண்டது? 24 கேரட். அடுத்தது நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது கோபால்ட் எஃகு. அடுத்தது சோடியத்தின் குறியீடு Na. PCG தடுப்பூசி கட்டுப்படுத்தும் நோய் காசநோய். அடுத்தது அதிகப்படியான பசியின் காரணமாக அதிக உணவு உட்கொள்ளும் முறை பாலிஃபேஜியா. அடுத்தது ஒரு மைக்ரானின் அளவு 1/1000 மில்லிமீட்டர். அடுத்தது 48வது கேள்வி எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ். இதுக்கு சரியான விடை HIV. அடுத்தது மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்த பயன்படும் தாவரம். இதுக்கு சரியான விடை ஹீலாநெல்லி. அடுத்தது ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாயு கார்பன் டை ஆக்சைடு CO2. கார்பன் டை ஆக்சைடு. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் முதல் பகுதியை பார்த்தோம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சைக்காலஜி உளவியல் பகுதி. 51வது கேள்வி ரூபாய் 20க்கு வாங்கப்பட்ட ஒரு பொம்மை ரூபாய் 10க்கு விற்கப்படுவதால் ஏற்படும் நஷ்ட சதவீதம். இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்றா 0. 20 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்றோம்னா அது எவ்வளவு? 50% நஷ்டம். அதாவது 10/20 பெருக்கல் 100. பாருங்க 4 20 5 20 100 அப்போ 5 50 அப்போ 50%. அடுத்தது 4a² 3a² கூடுதல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா a² பொதுவாக எடுத்துட்டோம்னா 4 + 3 7a². அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது விகிதமுறா எண் அல்ல? இதுக்கு சரியான விடை √49. ஏன்னா இது விகிதமுறு எண். அடுத்தது 54வது கேள்வி sin 36 எப்படி பிரிக்கலாம்? sin 90 கழித்தல் 54. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா sin 90 - 54 cos 54. இதுக்கு ஏற்கனவே ஃபார்முலா இருக்குது. sin 90 - θ = cos θ. அப்போ cos 54 கீழ் cos 54 எவ்வளவு மதிப்பு? 1. இதனால கேன்சல் பண்ணா 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் கேட்கலாம் இந்த மாதிரியான கேள்வியா. அதனால ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. sin 90 - θ = cos θ. cos 90 - θ = sin θ. இந்த மாதிரி அதாவது ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு நேர்வட்ட கூம்பின் வளைபரப்பு காணும் சூத்திரம் πr/L. அடுத்தது ஒரு வட்ட நாட்கரத்தின் எதிர்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. மொத்த வட்ட நாட்கரத்துக்கு கூடுதல் 360, எதிர்கோணங்களின் கூடுதல் 180. அடுத்தது an = 5n - 4 என்ற தொடர் வரிசையில் a5 மதிப்பு என்ன? அப்ப இங்க nங்கிற இடத்த 5 பதிவு பண்ணா 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 5 25 கழித்தல் 4. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 21. அடுத்தது 21 தான் இதுக்கு சரியான விடை. அடுத்தது 58வது கேள்வி x - 5 × x + 2 = 0. அப்ப x - 5 = 0, x + 2 = 0ன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்ப x 5 பாருங்க x - 5 = 0ன்னு வச்சுக்கிட்டா அப்ப x என்னது 5. அதே மாதிரி x + 2 = 0ன்னு வச்சுக்கிட்டா என்ன வரும்? x = -2. அப்ப மதிப்பு 5, -2. அடுத்தது 59வது கேள்வி x அச்சும் y அச்சும் வெட்டும் புள்ளி பாருங்க. x ன்னு எடுத்துட்டா y ன்னு எடுத்துட்டா வெட்டும் புள்ளி எங்க? 0. அப்ப சுழி. அப்ப இதுக்கு சரியான விடை 0, 0. அடுத்தது 60வது கேள்வி x⁻5 x⁻7 x⁻10 மிக பொது வகுத்தி. சரியான விடை x⁻5. அடுத்தது நாம் பார்க்க போறது 61வது கேள்வி
y அச்சின் சமன்பாடு. y அச்சின் சமன்பாடு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சரியான விடை 61வது கேள்விக்கு x சமம் 0. அதே மாதிரி x அச்சின் சமன்பாடு கேட்டாங்கன்னா y சமம் 0. அடுத்தது 62வது கேள்வி a வினுடைய மதிப்பு a b c d e, b சமம் d e f g. அப்போ a மைனஸ் b சமம் என்ன? அப்போ a ஓட இருக்கிற உறுப்பு b ல இருக்கக்கூடாது. அப்போ d e வந்து ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது. a b c இல்லை. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்தது 17 மணி என்றால் இதுக்கு சரியான விடை 5 பிற்பகல். அப்போ 5 pm. 12 மணினா 0. அப்போ 13 மணினா 1 pm, 14னா 2, 15னா 3, 16னா 4, 15னா 5 pm. அப்போ 5 பிற்பகல். அடுத்தது 64வது கேள்வி log 625 பேஸ் 5. அப்போ 625 எப்படி பிரிக்கலாம் பாருங்க. log பேஸ் 5 வச்சுக்க 625 5 நடுக்கு 4 எழுதலாம். இப்போ இந்த 4 இங்கே வந்துச்சுன்னா log 5 பேஸ் 5. அப்போ இதுக்கு மதிப்பு வந்து 1. இப்போ 4 × 1 சமம் 4. இப்போ இதுக்கு மதிப்பு வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது 600 மீட்டர் சுற்றளவு கொண்ட சதுரத்தின் பரப்பளவு. அப்போ சதுரத்தின் சுற்றளவு வந்து 4a சமம் 600னா அப்போ a வந்து என்ன 600 கீழ் 4. அப்போ எவ்வளோ வரும் 150. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறான் சதுரத்தின் பரப்பளவு 150. சதுரத்தின் பரப்பளவு அப்போ a ஸ்கொயர். அப்போ a வந்து என்னது 150 பெருக்கல் 150. அப்போ என்ன வரும் 15 15 225. அப்போ 22,500. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது 66வது கேள்வி கீழே விடுபட்டுள்ள எண்ணை குறிக்கவும். இதில் பாருங்க 6க்கும் 15க்கும் பொது வந்து 9. இது ரெண்டு காமன். அதே மாதிரி 45க்கும் 66க்கும் வித்தியாசம் வந்து 21, 66க்கும் 91க்கு வித்தியாசம் 25. அப்போ இடையில வந்து என்னது இதில் வந்து 4 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ 4 குறைச்சிக்க 17. அடுத்தது 13. அப்போ 15 13 28. பாருங்க 28 17 45 வருதா. அப்போ சரியான விடை 28. அடுத்தது தாமரை மலருக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டியது. தாமரை மலருக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டியது தண்ணீர். அடுத்து 68வது கேள்வி ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் அதே வேலையை 12 நாட்களில் முடிப்பார் எனில் பி மட்டும் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். இதை வந்து எப்படி பார்க்கணும்னா ஏ பிளஸ் பி, ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு 4 நாட்கள்னு வச்சுக்க. அதே ஏ மட்டும் எத்தனை நாட்கள் 12 நாட்கள் வச்சுங்க. இதுக்கு 2க்கு எல்சிஎம் எடுத்தா 12. அப்போ இது வந்து 12 4 போச்சுன்னா 12 கீழ் 4 3. இது 12 கீழ் 12 1. அடுத்தது பி இங்க எழுதுற பி சமம் ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ. அப்போ ஏ பிளஸ் பி வந்து என்ன 3 மைனஸ் ஏ வந்து 1. அப்போ வந்து என்னது 2. அப்போ மொத்தம் வந்து எல்சிஎம் வந்து என்னது 12ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 12 கீழ் 2. அப்போ 1 2 2 6 2 12 மொத்தம் 6 நாட்கள். அடுத்தது தனித்து நிற்கும் எழுத்து என்பதை காணவும். தனித்து நிற்கும் எழுத்து எது என்பதை காணவும். இதில் பார்த்தீங்கன்னா பி, ஏன்னா மீதி 3 வந்து வவல்ஸ் ஏஇ ஐஓயு. அடுத்தது 70வது கேள்வி 10 18 பாருங்க 8 இன்க்ரீஸ் ஆகுது. 18 10 28, 28 12 40, 40 14 54, 54 16 70, 70 பிளஸ் 18 அப்போ 88. பாருங்க 2 2 இன்க்ரீஸ் ஆகுது. 8 10 12 14 16. அப்போ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு சரியான விடை டி. டி. அடுத்தது நாம் பார்க்க போறது 71வது கேள்வி. 71வது கேள்வி பாருங்க. பாருங்க 1 9 25 49 கொஸ்டின் மார்க் 122. இது பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர். அடுத்தது என்னது 9 ஸ்கொயர். அடுத்தது 11 ஸ்கொயர். அப்போ 9 ஸ்கொயர் மதிப்பு என்னது 9 பெருக்கல் 9 81. இந்த மாதிரியான கேள்வினா சில சமயம் எப்படி கேட்பாங்கன்னா 1 8 27 கொஸ்டின் மார்க் 216 அப்படின்னு கேட்டுட்டே போவாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது 1 கியூப் 2 கியூப் 3 கியூப். அப்போ இந்த மாதிரியான வந்து ஈஸியாக வந்து நம்பர் சிஸ்டத்தில் ஆன்சர் பண்ண தெரியும். அடுத்தது
72வது கேள்வி. இது வந்து பாத்தீங்கன்னா GFEII பேட்டர்ன். பாருங்க 5 5 பிரிச்சுங்க. 5 5 பிரிச்சுட்டா கரெக்டா வரும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? GFEII அடுத்தது. GFEII அடுத்தது. GFEII. அப்போ IFGIE. சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது 1 முதல் 100 வரை உள்ள எண்களை ஒரு முறை எழுதினால் எத்தனை முறை 3 எண் என்பது கிடைக்கும்? அப்ப பாருங்க, நல்லா வச்சுங்க. 3ங்கிறது வந்து 3, 13, 23, 30, 31, 32, 33. அதுல வந்து 3 2 முறை, 34, 35, 36, 37, 38, 39, 43, 53, 63, 73, 83, 93. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 20 முறை. பாருங்க, நல்லா மறுபடியும் எழுதிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து சில சமயம் வந்து டவுட்டா கூட இருக்கும். 3, 13, அதே மாதிரி 23, 30 விட்டுலாம் அந்த பக்கம் எழுதிக்கலாம். 43, 53, 63, 73, 83, 93. இதுல எத்தனை இருக்குது? 9 இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39. நல்லா எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, இங்க 13 14 15 16 17 18 19 20. அப்ப 20 முறை. அடுத்து 74வது கேள்வி. வட்டத்தில் விடுபட்டுள்ள எண்ணை காண்க. அப்ப இது பாருங்க, 1 11 21 21 31. அப்ப இதுக்கு சரியான விடை 31. அடுத்து 75வது கேள்வி. இதுக்கு சரியான விடை வந்து 1 மட்டும். ஏன்னா பாருங்க, வாக்கியங்கள் வந்து சில மருத்துவர்கள் முட்டாள்கள். அப்ப சில முட்டாள்கள் மருத்துவர்களா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்ப ஆனந்த் ஒரு மருத்துவர், அப்ப ஆனந்த் ஒரு முட்டாள் என்பது தவறானது. அடுத்து அப்ப அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது இது நல்லா கவனிங்க. இது வந்து நாம என்ன பண்ணலாம்னா ஒரு பேராகிராஃபே போட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். பேராகிராஃப் போடலாம். 1 சென்னையை சேர்ந்தவர், மதுரையை சேர்ந்தவர், அதே மாதிரி உயரமானவர்கள், உள்ளமானவர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து கண்ணாடி அணிந்தவர்கள், கண்ணாடி அணியாதவர்கள் போடலாம். ஓகேவா? இப்போ மூணு 4 5 6 ஓகேவா? இப்போ இதுல வந்து பாருங்க, ஏ பி சி டி இ எஃப் குறிச்சுங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் காலம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை? சென்னையை சேர்ந்தவர்கள், அடுத்து மதுரையை சேர்ந்தவர்கள், அடுத்தது உயரமானவர்கள், அடுத்தது குள்ளமானவர்கள், கண்ணாடி அணிந்தவர்கள், கண்ணாடி அணியாதவர்கள்னு வச்சுக்கலாம். அப்போ இதில் வந்து கேள்வி வந்து என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் கண்ணாடி அணியாதவர். இதில் வந்து ஏவும் பியும் சென்னையை சேர்ந்தவர், டிக் பண்ணிக்கங்க, சென்னையை சேர்ந்தவர். அடுத்தது மற்றவர்கள் மதுரையை சேர்ந்தவர்கள். அப்ப CDEF மதுரையை சேர்ந்தவர்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உயரமானவர்கள், DEF உயரமானவர்கள். பாருங்க, DF உயரமானவர். மீதி வந்து பாத்தீங்கன்னா ABCE வந்து குள்ளமானவர்கள். அடுத்தது கண்ணாடி அணிந்தவர்கள். கண்ணாடி அணிந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னது? கண்ணாடி அணிந்தவர்கள் ACD.
மீதி வந்து கண்ணாடி அணியாதவர்கள் வந்து பி, இங்க வந்து ஏ மன்னிக்கவும் ஏ சி ஏசிடி கொடுத்துருக்குறாங்க. கண்ணாடி அணிந்தவர்கள், கண்ணாடி அணியாதவர்கள் பி டி எஃப், பிடி பிஇஎஃப், பிஎஃப் வந்து கண்ணாடி அணியாதவர்கள். இந்த மாதிரியான கேள்வி வந்து பின்னாடி வரும் ஒரு காணொலியை வந்து நான் தொகுத்து வழங்குறேன். ஆனால் இருந்தாலும் இதில் சொல்கிறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன, கண்ணாடி அணியாதவர் பாருங்க. கண்ணாடி முதல் அணிந்தவர்கள், அணியாதவர்கள் யார் யாரு? பிஇஎஃப், பிஇஎஃப், பிஇஎஃப்ல குள்ளமானவர்கள் யாருன்னு பாருங்க. பிஇஎஃப்ல குள்ளமானவர்கள் பியும் இயும். அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது மதுரையை சேர்ந்தவர், மதுரையை சேர்ந்தவர். இப்போ ஏ பி வராது, இப்போ ஏவும் பி வராது, கேன்சல் பண்ணிட்டு. அடுத்தது கண்ணாடி அணியாதவர், கண்ணாடி அணியாதவர்னா கண்ணாடி அணியாதவர்கள் யார் யாரு? ஏ சாரி மன்னிக்கும் பிஇஎஃப் வந்து கண்ணாடி அணியாதவர்கள். அப்போ பிஇஎஃப் இதில் வந்து பி கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறது இஎஃப் தான். குள்ளமானவர்கள், குள்ளமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் வந்து உயரமானவர். அப்போ குள்ளமானவர்கள் ஆப்ஷன் சி இ. அடுத்தது சென்னையை சேர்ந்தவர், குள்ளமானவர், கண்ணாடி அணிந்தவர்கள். இதில் பாருங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. சென்னையை சேர்ந்தவர் ஏவும் பியும் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குள்ளமானவர், இதில் வந்து குள்ளமானவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஏவும் பியும் குள்ளமானவர். கண்ணாடி அணிந்தவர்கள் அப்போ ஏ. அப்போ ஆப்ஷன் டி. அப்போ ஒன்று மட்டும். அடுத்தது 15 கிரிக்கெட் வீரர்கள் உள்ளனர். அவர்களில் எத்தனை வழிகளில் 11 வீரர்கள் கொண்ட கிரிக்கெட் குழுவை உருவாக்க முடியும்? இதுக்கு ஃபார்முலா வந்து என்சிஆர். அப்போ இதுக்கு வந்து n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ஃபேக்டோரியல் 15 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 11 ஃபேக்டோரியல். இதில் வந்து 11 கழித்தல் n, 15 கழித்தல் 11 4 ஃபேக்டோரியல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 11 ஃபேக்டோரியல் போச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 15, 14, 13, 12. கீழே வந்து 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2. அப்போ 4 3 12 கேன்சல் ஆயிரும். 2 2 7 2 14. 5 105 பெருக்கல் 13 வந்து பார்த்தீங்கன்னா 105 பெருக்கல் 13. என்ன ஆன்சரு? 1365 வரும். இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. 1365 தான் சரியான விடை. இவ்வளோ பேர் இவ்வளோ கிரிக்கெட் குழுக்களை உருவாக்க முடியாதது. இந்த காணொலியின் கடைசி கேள்வி, பின்வரும் பத்தியை படித்து அதன் அடிப்படையில் பதில் தரும். இதில் என்ன கேள்வி கேட்குறாங்க? நாட்டியம், வரைகலை, பேச்சுக்கலை மூன்றிலும் சிறந்தவர். இதுக்கு சரியான விடை நேகா. நேகா பாருங்க என்ன கேட்குறான்? நாட்டியம், பேச்சுக்கலை, வரைகலை. மீதி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மூணுலையும் வந்து சம்மந்தம் இல்லை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர், அதாவது 2010 வருடத்திற்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நாம் பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி 2010 வருடத்திற்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது போலீஸ் எக்ஸாம், அதாவது ப்ரீவியஸ் போலீஸ் எக்ஸாம் 2012 பேப்பர் 2012 ப்ரீவியஸ் பேப்பர். அதனுடைய வினாக்கள் மற்றும் விடைகளை வந்து முழுவதுமாக நாம் பார்க்க போறோம். ஜெனரல் ஸ்டடீஸ் 2012 பேப்பர். முதல் கேள்வி, மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் என்ன? மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசை. அடுத்து இரண்டாவது கேள்வி, கருவுற்ற முட்டையின்
குரோமோசோமின் எண் இவ்வாறு இருக்கும். கருவுற்ற முட்டையின் குரோமோசோமின் எண் இவ்வாறு இருக்கும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, இரட்டை மையம். இரட்டை மையம். அடுத்தது மூன்றாவது கேள்வி, வைரத்தின் மாறுநிலை கோணம். வைரத்தின் மாறுநிலை கோணம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 24.4 டிகிரி. அதாவது வைரத்தின் மாறுநிலை கோணம். அடுத்த நான்காவது கேள்வி, பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் வில்லியம் எஸ்காட். வில்லியம் எஸ்காட். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, பட்பசையானது முட்டைக்கோஸ் சாற்றை பச்சை நிறமாக மாற்றுகிறது. இதிலிருந்து பட்பசை ஒரு. பட்பசையானது முட்டைக்கோஸ் சாற்றை பச்சை நிறமாக மாற்றுகிறது. இதிலிருந்து பட்பசை ஒரு காரம். பட்பசை ஒரு காரம். அடுத்தது ஆறாவது கேள்வி, 1950ஆம் ஆண்டு 1950ஆம் ஆண்டு முதல் நாடெங்கிலும் மரம் நடுவிழா கொண்டாடப்படும் மாதங்கள். இப்போ மரம் நடுவிழா கொண்டாடப்படும் மாதங்கள் எந்தெந்த மாதங்கள்? இதுக்கு சரியான விடை ஜூலை மற்றும் ஆகஸ்ட். அடுத்தது கலிங்கம் என்பது தற்போதைய ஒடிசா. ஏன்னா ஏற்கனவே ஒடிசா இருந்துச்சு, தற்போது ஒடிசான்னு பேர் மாத்திருக்காங்க, அப்போ ஒடிசா. எட்டாவது கேள்வி, சமுதாயத்தின் அடிப்படை அங்கம். சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் குடும்பம். அடுத்தது உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம். உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் புதுடெல்லி. அடுத்தது 10வது கேள்வி, தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகிரகத்தை முன்னின்று நடத்தியவர். தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகிரகத்தை முன்னின்று நடத்தியவர் ராஜாஜி என்கிற ராஜகோபாலாச்சாரியார். அடுத்தது 11வது கேள்வி, தொலைவில் உள்ளது பசுவோ எருதோ என வினவுவது டேஸ் வினா. தொலைவில் உள்ளது பசுவோ எருதோ என வினவுவது டேஸ் வினா. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஐய வினா. அடுத்தது நெய்தல் நிலத்துக்குரிய தொழில் யாது? நெய்தல் நிலத்துக்குரிய தொழில் யாது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, உப்பு விளைத்தல். அடுத்தது திரிகடுகத்தை இயற்றியவர் யார்? திரிகடுகத்தை இயற்றியவர் யார்? இதுக்கு சரியான விடை நல்லாதனார். அடுத்தது களம்பக உறுப்புகள் எத்தனை? களம்பக உறுப்புகள் எத்தனை? இதுக்கு சரியான விடை 18. அடுத்தது பிரித்தெழுதுக. வெண்குடை. வெண்குடை. இதுக்கு சரியான விடை வெண்மை கூட்டல் குடை. அடுத்தது இலங்கையை இந்தியாவிலிருந்து பிரிக்கும் நீர் சந்தி. இலங்கையை இந்தியாவிலிருந்து பிரிக்கும் நீர் சந்தி. இதுக்கு சரியான விடை பாக் நீர் சந்தி. அடுத்தது இந்தியாவில் அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம். அடுத்து 18வது கேள்வி, பூமிதான இயக்கத்தினை தொடங்கியவர். பூமிதான இயக்கத்தினை தொடங்கியவர் ஆச்சாரியா வினோபா பாவே. அடுத்தது 19வது கேள்வி, நேரு அரசு பின்பற்றிய பொருளாதார கொள்கை. நேரு அரசு பின்பற்றிய பொருளாதார கொள்கை. இதுக்கு சரியான விடை கலப்பு பொருளாதாரம். அடுத்தது நமது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? நமது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? இதுக்கு சரியான விடை டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்தது ஆற்காட்டு வீரர் என்று புகழப்பட்டவர். ஆற்காட்டு வீரர் என்று புகழப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ். அடுத்தது வாக்காளர் அடையாள அட்டையை வழங்குவது. வாக்காளர் அடையாள அட்டையை வழங்குவது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இந்திய தேர்தல் ஆணையம். அடுத்தது இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம். இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம். இதுக்கு சரியான விடை 23வது கேள்விக்கு சரியான விடை அரேபியா. அடுத்தது இந்தியாவின் குறுக்காக ஓடும் சிறப்பு அச்சம். இந்தியாவின் குறுக்காக ஓடும் சிறப்பு அச்சம். இதுக்கு சரியான விடை கடகரேகை. அடுத்தது கிறித்துவ கம்பர் என்று புகழப்படுபவர். கிறித்துவ கம்பர் என்று புகழப்படுபவர் யார்? ஹெச்ஏ கிருட்டிணப்பிள்ளை. ஹெச்ஏ கிருட்டிணப்பிள்ளை. அடுத்தது காஸ் தீட்டா சமம் 4/5 எனில் சைன் தீட்டா சமம் என்ன? இதுக்கு சரியான விடை 3/5. 3/5. காஸ் தீட்டா 4/5 எனில் சைன் தீட்டா
இதுக்கு சரியான விடை 3/5. அடுத்தது மின்திறனின் அலகு என்ன? மின்திறனின் அலகு, இதுக்கு சரியான விடை வாட். வாட். அடுத்தது திரவ நிலையில் உள்ள ஓர் உலோகம் எது? திரவ நிலையில் உள்ள ஓர் உலோகம், இதுக்கு சரியான விடை பாதரசம், அதாவது ஆங்கிலத்தில் வந்து மெர்க்குரின்னு சொல்லுவாங்க. இரும்பு துருப்பிடித்தல் என்பது எந்த வினையை சார்ந்தது? இரும்பு துருப்பிடித்தல் என்பது எந்த வினையை சார்ந்தது? இதுக்கு சரியான விடை ஆக்சிஜனேற்றம். அடுத்தது எண்ம விதியை வெளியிட்டவர் யார்? எண்ம விதியை வெளியிட்டவர் யார்? நியூலாந்து. அடுத்தது மகரையாழ் என்றால் என்ன? எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. இதுக்கு சரியான விடை 31வது வினா வாக்கியம். அடுத்தது 32வது கேள்வி, சரியான பொருள்களுடன் பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது 1க்கு இ, அதாவது மதுகரம், தேனி. 2க்கு இ, புரை, குற்றம். அடுத்தது குழல், கூந்தல். அடுத்தது பிடி, பெண் யானை. அடுத்தது இரு உதடுகளையும் குவிப்பதால் உண்டாகும் எழுத்துக்கள். இரு உதடுகளையும் குவிப்பதால் உண்டாகும் எழுத்துக்கள். இதுக்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஓ ஓ. அடுத்தது கந்தர் கலிவெண்பாவை இயற்றியவர். கந்தர் கலிவெண்பாவை இயற்றியவர் குமரகுருபரர். குமரகுருபரர். அடுத்தது தடக்கை. தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு. இதுக்கு சரியான விடை உரிச்சொற்றொடர். அடுத்தது நரம்பு மண்டலத்தின் செயல் அலகு. நரம்பு மண்டலத்தின் செயல் அலகு நியூரான். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? இதுக்கு சரியான விடை டெல்லி. அடுத்தது காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன? காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன? 3 × 10⁸ மீட்டர்/நொடி. அடுத்தது இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலத்தின் பெயர் என்ன? பெரிகார்டியம். அடுத்தது கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை எது? எதிர் ஜவ்வூடு முறை, அதாவது எதிர் ஜவ்வூடு பரவல். அடுத்தது இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா. கார்பெட் தேசிய பூங்கா. 42வது கேள்வி, மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்ற உதவும் சாதனம். மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்ற உதவும் சாதனம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. மன்னிக்கவும், கரெக்ட் தான், ஆப்ஷன் சி, ஒளிப்பெருக்கி. மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்ற உதவும் சாதனம் ஒளிப்பெருக்கி. அடுத்தது 43வது, நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்களில் உள்ள ஜீன்கள். நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்களில் உள்ள ஜீன்கள். இதுக்கு சரியான விடை NIF ஜீன்கள். அடுத்தது இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம். இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம். இதுக்கு சரியான விடை வின்காரோசியா. வின்காரோசியா. அடுத்தது 1857 நடந்த புரட்சியை பற்றி ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் விவரிக்கும் விதம். இதுக்கு சரியான விடை 45வது சுதந்திர போர். அடுத்தது 9x2 y4 z8 வர்க்கமூலம். 9ஓட வர்க்கம் வந்து 3, x2 x, y4 y2, z8 z4. அப்ப இதுக்கு சரியான விடை 46 3x y2 z4. அடுத்தது A யூனியன் B வெட்டு C. இதுக்கு வந்து சரியான விடை A யூனியன் B வெட்டு A யூனியன் C. அடுத்தது 48வது கேள்வி, R அலகு ஆரமும் H அலகு உயரமும் உடைய உருளையின் கன அளவு. R அலகு ஆரமும் H அலகு உயரமும் உடைய உருளையின் கன அளவு. இதுக்கு சரியான விடை πr²h. πr²h கன அலகுகள். πr²h கன அலகுகள். இதான் வந்து உருளையின் கன அளவு. சில சமயம் வந்து R ஆரமும் கொடுத்துட்டு H உயரம் கொடுத்துட்டு அதனோட உருளையின் கன அளவு நம்ம ஃபார்முலா தெரிஞ்சாதான் அதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்தது 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் அதிலிருந்து 10 வரை 55 எண்ணில். அதாவது என்னன்னா 1 + 2 + 3 + இதுல இருந்து கூட்டல் n. இதுக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1/2. இதான் ஃபார்முலாவா? அதே மாதிரி 1³ + 2³ + 3³ + அதிலிருந்து n³. இதுக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1
by 2 whole square. புரிஞ்சுங்களா? அப்போ இதனோட மதிப்பு கொடுத்துட்டாங்க, இதனோட மதிப்பு கொடுத்துட்டாவே அப்போ வந்து இதனோட ஸ்கொயர். அப்போ 55. நான் இதுக்கு சரியான விடை 55 ஸ்கொயர். புரிஞ்சுங்களா? அடுத்தது 50வது கேள்வி. x சமம் 5 y சமம் 4 என்ற நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி. இதுக்கு சரியான விடை 50வதுக்கு பி 5,4. அடுத்தது 51வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட மொழியில் சார்கோல் என்பது 4 5 1 6 4 9 1 3 எனவும் மோரல் அதாவது MORALE இதுக்கு வந்து 2 9 6 1 3 7 எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளன எனில் ROCHEL என்பது எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கும்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது ஆறுனா இங்க குறிச்சிருக்காங்க இல்லையா, இதை வச்சு ஆறுக்கு வந்து என்னது 6, அதான் நம்பர் 6. அடுத்தது வந்து என்னது ஓவுக்கு என்ன நம்பர் குறிச்சிருக்கிறாங்க? ஓவுக்கு வந்து அதாவது சார்கோல் ஓவுக்கு வந்து 9ன்னு குறிச்சிருக்காங்க. அப்போ 9 மன்னிக்கு இது இல்லை, இது 6 9. அடுத்து வந்து மூன்றாவது எழுத்து சிக்கு என்னன்னு குறிச்சிருக்கிறாங்க? 4 கரெக்டாக வந்துருச்சா? அடுத்து வந்து என்ன எழுத்து? அடுத்து ஹெச்சுக்கு என்னன்னு குறிச்சிருக்கிறாங்க? 5 கரெக்டாக வருதுங்களா? அடுத்தது ஈக்கு என்ன எழுத்து? ஈக்கு வந்து 7. அடுத்து லாஸ்டா எல்லுங்கிறது என்னது? 3. அதாவது கொடுத்தக்கூடிய இந்த 2 வார்த்தைகளை வந்து கனெக்ட் பண்ணி என்ன நம்பர் ஈக்குவலோ அதுக்கு இது கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுக்கலாம்? இந்த மாதிரி கேள்விகள் வந்து ஈஸியா இருக்கும் ஆன்சர் பண்ணுறது. அடுத்தது 52வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா வட்டம் சதுரம் முக்கோணம். இதுல வந்து முக்கோணத்துக்குள்ள வட்டம், வட்டத்துக்குள்ள சதுரம். அதே மாதிரி தான் வந்து கீழே இருக்கிறத பார்த்தீங்களா, கீழே இருக்கிறத வந்து பெரியதும் அதுக்குள்ள வந்து இந்த பக்கம் இருக்கிறத வந்து இதுக்குள்ள இது. அப்போ இது வந்து உள்ள இருக்கிறது எங்க இருக்குது பார்த்தீங்கன்னா 52வதுக்கு சி. பார்த்தீங்களா? இது எப்படி இருக்குதோ இதுல இருந்து இது எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதுல இருந்து இது எப்படி வரணும். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள வந்து செவ்வகத்துக்குள்ள நீள்வட்டம். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த படத்தை பார்த்து இந்த 2 படத்தை பார்த்து இந்த 2 படத்தை கனெக்ட் பண்ண அப்ப அதுக்கு சரியான விடை சி. அடுத்தது 53வது. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்களும் சதுரங்களும் உள்ளன? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்களும் சதுரங்களும் உள்ளன? இதுக்கு சரியான விடை 53வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. நம்மளுக்கு சதுரம் மட்டும் தெரிஞ்சா போதும். சில சமயம் இதுல வந்து சதுரம் தெரிஞ்சாலும் முக்கோணமும் தெரியணும். அப்ப இதுல வந்து மொத்தம் வந்து 28 முக்கோணம் 5 சதுரம். அடுத்தது 54வது கேள்வி. படை வீரர்களை தேர்ந்தெடுக்க பயன்படும் சோதனை. படை வீரர்களை தேர்ந்தெடுக்க பயன்படும் சோதனை. இதுக்கு சரியான விடை நிலைமை சோதனைகள். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையில் காலி இடத்தை நிரப்பும் எண். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையில் காலி இடத்தை நிரப்பும் எண் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 24. அடுத்தது கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்தவும். கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்தவும். 56வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அப்போ முதல்ல வந்து இரும்பு 1, இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து அதான் 2, இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து பித்தளை, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செம்பு, அதுக்கு அடுத்தது வெள்ளி, கடைசியாக தான் தங்கம். புரிஞ்சுங்களா? இதான் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 57வது கேள்வி. பொருத்தமான எழுத்துக்களின் வரிசையை விடைகளில் தேர்ந்தெடுக்கும் ACFJ KMPT BDHL. அப்ப 57வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டி LNQU. அடுத்தது பொருத்தமற்ற ஜோடி வார்த்தையை கண்டுபிடிக்கவும். இதுக்கு சரியான விடை 58வது கேள்விக்கு ஆப்ஷன் பி ஆத்திரம் கோபம். அடுத்து மற்ற 3 வந்து பொருத்தமுள்ள ஆச்சரியம் சந்தோஷம் சாந்தம் நிம்மதி துக்கம் பாசம். ஆனா வந்து ஆத்திரம் கோபம்ங்கிறது பொருத்தமற்ற ஜோடி. இதுக்கு வந்து 58வதுக்கு ஆப்ஷன் பி மன்னிக்கும் இது இல்லை ஆப்ஷன் பி 4வது. அப்ப துக்கம் பாசம். ஏன்னா மற்றதெல்லாம் துக்கம் பாசங்கிறது வந்து ஏன்னா ஆச்சரியம் சந்தோஷங்கிறது கரெக்ட், சாந்தம் நிம்மதி ஆத்திரம் கோபம். இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 4, அதாவது துக்கம் பாசம். இதுதான் வந்து சரியான விடை. 59வது கேள்வி. காலி இடத்தை நிரப்பும் சரியான வார்த்தையை விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கும். மருத்துவர் வெள்ளை.
அப்ப கருப்புங்கிறது யாரு? கருப்பு கோட்டு போடுறவங்க யாரு? இதுல இருந்து ஆசிரியரா, நோயாளியா, வக்கீலா, ஆடையா? அப்ப இதுக்கு வந்து சரியான விடை வக்கீல். டாக்டர் வந்து வெள்ளை கோட்டு போடுறாருன்னா அப்ப வக்கீல் வந்து கருப்பு கோட்டு போடுவார். அடுத்தது, கீழ்காணும் வரிசையில் எழுத்துக்களில் காலி இடத்தை நிரப்பும் சரியானதை விடைகளிலிருந்து கண்டுபிடிக்கவும். அப்ப இதுக்கு சரியான விடை 60வதுக்கு ஆப்ஷன் பி, இ. பாத்தீங்கன்னா பாருங்க, இதுல இருந்து ஏ, பி, சி, டி, அடுத்து இ. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும் ஜிஐ கே, அதாவது ஒரு எழுத்து விட்டு விட்டு வருது ஜிஐ, அதே மாதிரி ஐகே, அடுத்து கேஎம், எம்ஓ, அடுத்து கியூ, இந்த மாதிரி வரும். சில சமயம் இப்படியும் கொண்டுலாம், சில சமயம் இப்படியும் பார்க்கலாம். அப்ப 60க்கு ஆப்ஷன் பி. 61வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் தனித்து நிற்கும் எழுத்து கண்டுபிடிக்கவும். NKWJ, கீழ்கண்டவற்றில் தனித்து நிற்கும் எழுத்து கண்டுபிடிக்கவும். 61வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, ஜே, ஜே. அடுத்தது 62வது கேள்வி, வரிசையில் காலியான இடத்தை சரியான வரைபடம் எது என்று கண்டுபிடிக்கவும். அப்ப இதுவும் அதே மாதிரி தான் பாருங்க, இது அதே மாதிரி தான்ப்பா. ஃபர்ஸ்ட் வந்து முக்கோணம், அந்த முக்கோணம் வந்து வெளியில வருது, அதுக்கப்புறம் சதுரம், சதுர வெளியில வருது, வட்டம் வந்து உள்ள வந்துருது. அதே மாதிரி தான் இங்கேயும். அப்ப இதுக்கு சரியான விடை 62வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. ஏன்னா பாருங்க, இது வந்து வெளில வந்துடுதா, இது வந்து இங்க பாருங்க, இங்க நல்லா கவனிங்க, இந்த உள்ள இருக்கிறது வந்து வெளியில வந்துடுதா. அப்ப இதுக்கு வந்து இங்க வந்து என்னது? முக்கோணம். அந்த முக்கோணத்துக்குள்ள இந்த சதுரம். புரிஞ்சுங்களா? அதாவது இந்த வட்டத்துக்குள்ள முக்கோணம் போறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த முக்கோணத்துக்குள்ள இந்த சதுரத்தை போடணும். அப்ப இதுதான் சரியான விடை. அடுத்தது, சரியான வரிசையை விடைகளில் தேர்ந்தெடுக்கும். 1 வேலையின்மை, 2 வறுமை, 3 ஜனத்தொகை, 5 4 நோய், 5 இறப்பு. இதுல வந்து கொடுத்துருக்காங்க சரியான வரிசையை விடைகளில் தேர்ந்தெடுக்கும். 63வதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 3 1. அதாவது ஜனத்தொகை, அதுக்கப்புறம் வேலையின்மை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வறுமை, அடுத்தது நோய், அடுத்தது இறப்பு. அடுத்தது, வெட்ட வெளியில் நிற்கும் ஒருவனின் நிழல் மதியம் 12 மணி அளவில் எந்த திசையில் நின்றிருக்கும். 64வதுக்கு சரியான விடை எத்திசையிலும் இருக்காது. ஏன்னா வந்து அவனுக்கு கீழே இருக்காது, அதனால எந்த திசையிலையும் போகாது மதியம் 12 மணிக்கு. அடுத்தது, இவைகளில் பொருத்தம் இல்லாதது எது? அணில், குயில், எலி, பல்லி. இதுக்கு சரியான விடை 65க்கு பி, குயில், குயில். ஏன்னா இது பறவை, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்வன, அந்த மாதிரி வந்துடும். அடுத்தது, கீழே கொடுத்துள்ள படங்களில் குடும்பம், மகன், மகள் மூவரின் உறவை குறிக்கும் படம் எது? 66வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, குடும்பம், மகன், மகள். அடுத்தது, ஒரு கடிகாரம் 1 மணி, 2 மணி, 3 மணி என மணிக்கொரு தரம் மணி அடிக்கிறது எனில் ஒரு வாரத்தில் எவ்வளவு முறை மணி அடிக்கும்? எவ்வளவு முறை மணி அடிக்கும்? அப்ப பாத்தீங்கன்னா 67வதுக்கு ஆப்ஷன் டி, அதாவது 7 இன்ட்டு, அப்ப ஒரு நாளைக்கு 24 முறை அடிச்சுன்னா அப்ப 7 நாளைக்கு எவ்வளவு? 7 28, மீதி 2, 7 2 14, 2 16. புரிஞ்சுங்களா? இது எப்படின்னு, அதாவது மொத்தம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 24 டைம் அடிச்சுன்னா அப்ப 7 நாளைக்கு 168 முறை. அடுத்தது, ஒரு நம்பரை யோசித்துக் கொள்ளுங்கள், அதை 4ஆல் வகுக்கவும், பின்னர் 9ஐ அதனுடன் கூட்டவும். பதில் 15 எனில் அந்த நம்பர் என்ன? 68க்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 24. 24 வந்து அதாவது இந்த நம்பர்ல கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்ல இருந்து 24 4ஆல் வகுத்தோம்னா எவ்வளவு வரும்? 6 24, 6 9 15. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி லாஜிக்கல் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அடுத்தது 69வது கேள்வி, அதாவது இந்த படத்துல அடுத்து வருவது என்ன? அடுத்து வருவது என்ன பாருங்க, இங்க அடுத்தது, அடுத்து இங்க பாருங்க, இதுல இருந்து இங்க, அடுத்தது 3வது இங்க, 4வது இங்க. புரிஞ்சுங்களா? 1 2 3 4 வந்துருச்சு. அடுத்து இங்க வரும். அப்ப இதுக்கு சரியான விடை 69க்கு சி, அடுத்தது இங்க வரும். புரிஞ்சுங்களா? இதுக்கு அடுத்தது இங்க, அதனால ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, ஒரு எண்ணில் 4இல் ஒரு பாதி 72 எனில் அந்த எண்ணின் 3இல் 2 எவ்வளவு? ஒரு எண்ணின் 4இல் ஒரு பாதி 72 எனில் அந்த எண்ணின் 3இல் 2 பங்கு எவ்வளவு? இதுக்கு சரியான விடை 192. 192. அடுத்தது,
S என்பவர் R என்பவருக்கு என்ன உறவு? S என்பவர் R என்பவருக்கு என்ன உறவு? 71வது கேள்விக்கு சரியான விடை 71வது சரியான விடை எல்லாமே சகோதரி, அத்தை, மகள், மகன். அப்ப எல்லாமே ரைட். ஏன்னா இதுல வந்து என்னன்னு எந்த ஹிண்ட்ஸுமே கொடுக்கல, அதனால வந்து எல்லாமே ரைட் இதுக்கு. அடுத்து 72வது கேள்வி, நுண்ணறிவு சோதனைகள் தற்கால மாணவர்களை டேஸ் அடிப்படையில் வகைப்படுத்த பயன்படுகிறது. டேஸ் அடிப்படையில் வகைப்படுத்த பயன்படுகிறது. தேர்ச்சி. அடுத்தது, இன்று சனிக்கிழமை எனில் 27 நாட்கள் கழித்து எந்த நாளாக இருக்கும்? இன்று சனிக்கிழமை எனில் 27 நாட்கள் கழித்து எந்த நாளாக இருக்கும்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் 73வது கேள்விக்கு டி. ஏன்னா மொத்தம் வந்து 27னா சனிக்கிழமைனா மீண்டும் சனிக்கிழமை வரும். புரிஞ்சுங்களா? மொத்தம் 28ங்கிற போது அப்போ 28 நாள்னா அப்போ சனிக்கிழமைன்னு வந்துடும். 73வது கேள்விக்கு சனிக்கிழமை. அடுத்தது, எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள், எந்த ஆணும் படிக்கவில்லை. இந்த கூற்றின்படி எந்த விடை சரியானது? இதுக்கு சரியான விடை எந்த சிறைவாசிகளும் படிக்கவில்லை. அடுத்தது, ஏன்னா இதுல பெண்ணும் கிடையாது, அதே மாதிரி சில சிறைவாசிகள் படிக்கல, யாருமே படிக்கல. ABCD என 4 நபர்கள் உள்ளனர். ஏயின் தந்தை F, ஏயின் மகள் C, Fஇன் தங்கை K, Cயின் அண்ணன் G எனில் Gயின் மாமன் யார்? இதுக்கு சரியான விடை 75வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, யாரும் இல்லை. 75க்கு யாரும் இல்லை. அடுத்தது, வெற்றி என்பது மகிழ்ச்சியை குறிக்கும் போது தோல்வி என்பது எதனை குறிக்கும்? 76வது கேள்விக்கு சரியான விடை ஏமாற்றத்தை குறிக்கும். அடுத்தது, ஊல்ஃப் என்பது ஃப்ளோ. அப்போ 8 5 2 6 பாருங்க, இதை வந்து மாத்தி போட்டுருக்காங்க. அப்போ அதே மாதிரி வந்து 6 2 5 8 6 2 5 8 எங்க இருக்குது? 6 2 5 8 வந்து இது. புரிஞ்சுக்கலாம்? அதாவது என்னன்னா இது அப்படியே வந்து மிரர் இமேஜா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை மிரர் இமேஜா கொடுத்தா 6 2 5 8. புரிஞ்சுங்களா? அவ்வளவுதான். அடுத்தது, கீழ்கண்ட எழுத்து வரிசையில் அடுத்த வரிசை என்ன? AA AA. அடுத்தது 78வது கேள்விக்கு ஆப்ஷன் டி EM AE. அடுத்தது 0.5 0.55 0.65 0.8. அடுத்தது என்ன? அப்ப இதுக்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 0.05, அடுத்தது 0.1, அடுத்தது 0.15, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 0.2 வருமா? அப்ப என்ன வரும்? 79க்கு சரியான விடை பாருங்க. அப்ப 0.8 கூட்டல் 0.2 என்ன வரும்? 1. இதை புரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி. அப்ப சரியான விடை சி. அடுத்தது, இந்த காணொளியின் கடைசி கேள்வி, யார் குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், கத்தி சண்டை மூன்றிலும் வல்லவர்? கீழ்கண்டவற்றில் யார் குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், கத்தி சண்டை மூன்றிலும் வல்லவர்? இதுக்கு சரியான விடை எல்லாருமே, அனைவரும். சோபா. அதாவது இதுக்கு சரியான விடை அனைவரும், ஆல் கரெக்ட். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது 2012 வருடத்தில் நடந்த போலீஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ், அதாவது வினா விடைகள், அதனுடைய கொஸ்டின் பேப்பரும் அதுக்குண்டான விடைகளும் வந்து இந்த காணொலி தொகுத்து வழங்கியிருக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது போலீஸ் எக்ஸாம் ப்ரீவியஸ் பேப்பர். அதாவது பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற போலீஸ் எக்ஸாமோட அந்த கொஸ்டின் பேப்பரு, அதனுடைய ஆன்சர் வந்து நான் வந்து தொகுத்து வழங்க போறேன் இந்த காணொலியில. முதல் கேள்வி, ராசதண்டனை என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார்? ராசதண்டனை என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி,
கண்ணதாசன். அடுத்தது இரண்டாவது கேள்வி, மனிதன் அறிந்த முதல் உலோகம். மனிதன் அறிந்த முதல் உலோகம் செம்பு. மூன்றாவது கேள்வி, பஞ்சபாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம். பஞ்சபாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம். அடுத்தது நான்காவது கேள்வி, தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர். தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, முதலாம் ராஜராஜன். அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? இதுக்கு சரியான விடை 1885. அடுத்த ஆறாவது கேள்வி, பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர். பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, வாக்கர். வாக்கர். அடுத்தது, விகிதமுறு எண்களின் கூட்டல் சமணி. விகிதமுறு எண்களின் கூட்டல் சமணி. இதுக்கு சரியான விடை 0. அடுத்தது, 16:32 16:32 எளிய வடிவம். இதுக்கு சரியான விடை 1:2. 1:2. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, ஒரு வட்டத்தின் விட்டம் 1 மீட்டர் எனில் அதன் ஆரம், இது வந்து எவ்வளவு வரும்னா 0.5 மீட்டர்னு வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 100ஆல பெருக்கும் போது வந்து, அதாவது சென்டிமீட்டர்னா என்னது, 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்ப 0.5 மீட்டருங்கிறது 50 சென்டிமீட்டர். அப்ப இதுக்கு சரியான விடை 50 சென்டிமீட்டர். அடுத்தது 10வது கேள்வி, 2, 4, 6, 8, 10, 12 இடைநிலை. இதுல பாத்தீங்கன்னா இடையில வந்து 6, 8 இருக்குது. அப்ப 6, 8 கூட்டினா எத்தனை வரும்? 14/2. அப்ப 7. இதுக்கு சரியான விடை 7. 10க்கு ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள். மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் இறந்தவர்களின் நகரம். இறந்தவர்களின் நகரம். அடுத்தது, இமயமலை பனி உறைவிடம் என அழைக்கப்படுகின்றன. இமயமலை பனி உறைவிடம் என அழைக்கப்படுகின்றன. அடுத்தது 13வது கேள்வி, பருவக்காற்று காடுகள் இலையுதிர் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பருவக்காற்று காலங்கள் இலையுதிர் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அடுத்தது 14வது கேள்வி, இந்தியாவின் மான்செஸ்டர். இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது மும்பை. இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது மும்பை. அடுத்தது 15வது கேள்வி, மின்னணுவியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது. மின்னணுவியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது, இதுக்கு சரியான விடை பெங்களூரு. பெங்களூரு. அடுத்தது 16வது கேள்வி, உலக சுற்றுச்சூழல் தினம். உலக சுற்றுச்சூழல் தினம். இதுக்கு சரியான விடை 16க்கு ஆப்ஷன் டி, ஜூன் 5. ஜூன் 5 என்பது உலக சுற்றுச்சூழல் தினம். அடுத்தது 17வது கேள்வி, புரத குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் எது? குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் மராஸ்மஸ். அடுத்தது 18வது கேள்வி, இரத்த சிவப்பணுக்களின் மறுபெயர். இரத்த சிவப்பணுக்களின் மறுபெயர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, எரித்ரோசைட்டுகள் என்பது இரத்த சிவப்பணுக்களின் மறுபெயர். அடுத்து 19வது கேள்வி, மரபுசாரா வளங்களில் ஒன்று. மரபுசாரா வளங்களில் ஒன்று. இதுக்கு சரியான விடை ஹைட்ரஜன். அடுத்தது 20வது கேள்வி, தனிமங்களின் புதிய ஆவர்த்தன அட்டவணையில் இடைநிலை தனிமங்கள் என டேஸ் தொகுதிகள் அழைக்கப்படுகின்றன. டேஸ் தொகுதிகள் அழைக்கப்படுகின்றன. இதுக்கு சரியான விடை 3 முதல் 12 வரை தனிமங்களின் புதிய ஆவர்த்தன அட்டவணையில் இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படுகின்றன. அடுத்தது, வசன நடை கைவந்த வல்லாளர் என அழைக்கப்படுபவர். வசன நடை கைவந்த வல்லாளர் என அழைக்கப்படுபவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர். அடுத்தது 22வது கேள்வி, பிளாஷ் நியூஸ் என்பதன் தமிழாக்கம். பிளாஷ் நியூஸ் என்பதன் தமிழாக்கம் சிறப்பு செய்தி. சிறப்பு செய்தி. அடுத்தது 23வது கேள்வி, சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் யார்? சடையப்ப வள்ளலார் ஆதரிக்கப்பட்டவர் கம்பர். அடுத்தது பொறுத்துக. இதுக்கு வந்து சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா 24க்கு ஏ, அதாவது
சேரநாடு, வேலமுடைத்து, பாண்டிய நாடு, முத்துடைத்து, சோழ நாடு, சோறுடைத்து, தொண்டை நாடு, சான்றோர் உடைத்து. அடுத்தது 25வது கேள்வி, வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். 8 வகைப்படும். அடுத்தது, பி என்னும் புள்ளி வட்ட மையம் ஓவிலிருந்து 26 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ளது. பி யிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட பிடி என்ற தொடுகோட்டின் நீளம் 10 சென்டிமீட்டர் எனில் ஓடி. இதுக்கு சரியான விடை 26க்கு சரியான விடை ஆப்ஷன் டி 24 சென்டிமீட்டர். 24 சென்டிமீட்டர். அடுத்தது 27வது கேள்வி, 1 2 4 6 x 6 3 2 என்பன இவ்வரிசையில் ஓர் இணைகரத்தின் முனைகள் எனில் x இன் மதிப்பு என்ன? இதுக்கு சரியான விடை ஏ ஆப்ஷன் ஏ. 27க்கு ஆப்ஷன் ஏ 6. அடுத்தது 28வது கேள்வி, பனிக்கட்டியின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு. பனிக்கட்டியின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 3.34 பெருக்கல் 10⁵ ஜூல் பர் கிலோ ஜூல். அடுத்தது, ஒரு குதிரை திறன் எனப்படுவது. ஒரு குதிரை திறன் எனப்படுவது 746 வாட். அடுத்தது 30வது கேள்வி, ஒளியை அளவிடும் அலகு. ஒளியை அளவிடும் அலகு. இதுக்கு சரியான விடை டெசிபல். டெசிபல். அடுத்தது, பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்றவர் யார்? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். அடுத்தது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். அப்ப இதுக்கு சரியான விடை, அதாவது இது ஏ, அடுத்தது பி, இது வந்து சி, இது வந்து டி. அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 2 4 3. 1 2 4 3. அடுத்தது 34வது கேள்வி, ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என கூறும் நூல். 34வது கேள்விக்கு சரியான விடை பன்னிரு பட்டியல். அடுத்தது, உமறு புலவரை ஆதரித்த வள்ளல். உமறு புலவரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி வள்ளல். அடுத்தது 36வது கேள்வி, குவிலென்ஸின் முன்பொருளானது குவியம் எஃப்க்கும் ஒளிமையம் ஓவுக்கும் இடையில் வைத்தால் பிம்பத்தின் நிலை தன்மை என்ன? இதுக்கு சரியான விடை 36வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ அதே பக்கம் மாய நேரான. அடுத்தது 37வது கேள்வி, லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு. லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு டயாப்டர். டயாப்டர். அடுத்தது, தெரிந்த லேசான தனிமம் ஹைட்ரஜன். தெரிந்த லேசான தனிமம் ஹைட்ரஜன். அடுத்தது, கருப்பு தங்கம். கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது பெட்ரோலியம். ஆழ்கடல் முத்து குளிப்பவர்கள் சுவாசிக்க பயன்படுத்தும் வாயு கலவை. ஆழ்கடல் முத்து குளிப்பவர்கள் சுவாசிக்க பயன்படுத்தும் வாயு கலவை. 40க்கு சரியான விடை ஹீலியம் மற்றும் ஆக்சிஜன். ஹீலியம் மற்றும் ஆக்சிஜன். அடுத்தது 40வது கேள்வி, 41வது கேள்வி, இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானது. இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானது ஆக்சிஜன் மற்றும் நீர். அடுத்தது, எலிகளின் சிறுநீரால் பரவும் நோய். எலிகளின் சிறுநீரால் பரவும் நோய். 42வது கேள்விக்கு லெப்டோஸ்பைரோசிஸ். அடுத்தது 43வது கேள்வி, தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம். தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம் மெக்னீசியம். மெக்னீசியம் தான் தாவரத்தின் பச்சையில், அதாவது பச்சையத்தில் உள்ள உலோகம். அடுத்து 44வது, கோஹினூர் வைரமானது டேஸ் கேரட் வைரம் ஆகும். 44வது 105 கேரட் வைரம். அடுத்தது 45வது, மலட்டுத்தன்மை நோய் டேஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது. மலட்டுத்தன்மை நோய் டேஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது. இதுக்கு வந்து வைட்டமின் இ. வைட்டமின் இ. அடுத்தது, வேகம் மற்றும் விலை உயர்ந்த நவீன போக்குவரத்து
வேகம் மற்றும் விலை உயர்ந்த நவீன போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து. வான்வழி போக்குவரத்து. அடுத்தது ஆயுத அதாவது அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு. அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு எது? 47வது கேள்விக்கு விடை 1963. அடுத்தது தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது. தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது 18. அடுத்தது 49வது மொழி என்பது இதுக்கு சரியான விடை அதாவது இணைப்பு கருவி. இணைப்பு கருவி. அடுத்தது 50வது கேள்வி சமநிலை விலை கீழ்கண்டவற்றுள் எதனை சமன்படுத்துகிறது? சமநிலை விலை கீழ்கண்டவற்றுள் எதனை சமன்படுத்துகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தேவை மற்றும் அளிப்பை. தேவை மற்றும் அளிப்பை. அடுத்தது 51வது கேள்வி ஒரு குறிப்பிட்ட மொழியில் ஹார்ட் HARD என்பது 1357 அதே மாதிரி என்றும் சாஃப்ட் 2468 என்றும் உள்ளன. அப்ப 2144 என்ற வார்த்தையை குறிப்பது எது? அப்ப இதுக்கு வந்து சாஃப்ட்னா எஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 21448. அப்ப 2ங்கிறது என்னது? எஸ். 1ங்கிறது என்னது? ஹெச். 4ங்கிறது என்னது? 4ங்கிறது வந்து ஓ. 8க்கு வந்து அப்ப ஷூட். அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. 51வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. அடுத்து 52வது கேள்வி இன்று திங்கட்கிழமை. இன்றிலிருந்து 61வது நாள் என்ன கிழமையில் இருக்கும்? என்ன கிழமையாக இருக்கும்? இதுக்கு சரியான விடை 52வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் பி சனிக்கிழமை. இன்று திங்கட்கிழமை. இன்றிலிருந்து 61வது நாள் என்ன கிழமையில் இருக்கும்? இதுக்கு சரியான விடை 52வது கேள்விக்கு சரியான விடை சனிக்கிழமை. அடுத்தது 53வது கேள்வி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஒரு அணியின் மொத்த ரன்கள் 200. இவற்றில் 160 ரன்கள் ஸ்பின்னரால் எடுக்கப்பட்டது. இந்த கூற்றுகளின் பேரில் 2 முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த விடை சரியானது? முடிவு 1 வந்து அணியில் 80% ஸ்பின்னர்கள் உள்ளனர். தொடக்க வீரர்கள் ஸ்பின்னர்கள். இதுக்கு சரியான விடை 53வது கேள்விக்கு ஆப்ஷன் டி 2 முடிவுகளும் சரியில்லை. 2 முடிவுகளும் சரியில்லை. அடுத்தது 54வது கேள்வி 2/7 என்ன சதவீதம் 1/35 ஆகும்? இதுக்கு சரியான விடை 54வது கேள்விக்கு சரியான விடை 10%. 10%. அடுத்தது கேள்விக்குறியை நிரப்பும் எழுத்து எது? கேள்விக்குறியை நிரப்பும் எழுத்து எது? 55வது கேள்விக்கு சரியான விடை எம். அடுத்தது 56வது கேள்விக்கு அம்பிகா ராஜாவை விட மூத்தவர். அம்பிகாவை விட பிரகாஷ் மூத்தவர். பிரகாஷை விட மூத்தவர் ராஜா. முதல் 2 கூற்றுகள் சரி என்றால் 3வது கூற்று என்ன? 56வது கேள்விக்கு சரியான விடை தவறு. அடுத்தது 58வது கேள்வி 70 பேர் கொண்ட குழுவில் அனைவரும் தமிழ் ஆங்கிலம் அல்லது இரண்டும் பேசுவர். 35 பேர் தமிழ் மட்டும் பேசுபவர். 25 பேர் 2 மொழிகளையும் பேசுபவர். ஆங்கிலம் மட்டும் பேசுவோர் எண்ணிக்கை என்ன? 57வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 10. அடுத்தது 58வது கேள்வி. 58வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டி அதாவது 4வது. இதுதான் வந்து இதுக்கு சரியானதா பொருந்தும். அடுத்தது பார்ட்ஸ் அதாவது என்ன பாத்தீங்கன்னா இப்போ மிரர் இமேஜ் மாதிரி STRAP அதே மாதிரி இதை பண்ணும்போது என்னது FLOW. அப்போ ஃப்ளோ. இங்க ஃப்ளோ எங்க இருக்குது? டி. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 60வது கேள்வி அர்ஜுன் ஒரு பெண்ணை பற்றி இவ்வாறு கூறினார். இவருடைய பேத்தி என் சகோதரியின் ஒரே மகள். அர்ஜுனுடன் பெண்ணின் உறவு என்ன? அப்ப இதுக்கு சரியான விடை தாய் உறவு. 60க்கு டி. அடுத்தது 61வது கேள்வி 8 நண்பர்கள் ABCDEFG H வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். B என்பவர் Gக்கும் Dக்கும் இடையே அமர்ந்திருக்கிறார். H என்பவர் Bக்கு இடதுபுறம் 3ஆகவும் Aவுக்கு வலதுபுறம் 2ஆகவும் உள்ளார். C Aவுக்கும் Gக்கும் இடையே உள்ளார். BE எதிரும் புதிராக இல்லை. எந்த கூற்று தவறானது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி
அதாவது நான்காவது கூற்று இ என்பவர் எஃப்க்கும் டிக்கும் இடையே உள்ளார். இதான் இந்த கூற்று தவறானது. புரிஞ்சுங்களா? 61க்கு ஆப்ஷன் டி. அடுத்தது, அன்பர் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்வார். அன்பர் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்வார். அவர் 3 நாட்கள் வேலை செய்துள்ளார். இப்பொழுது பாபு அவரோடு சேர இருவரும் 3 நாட்களில் முடிக்கின்றனர். பாபு மட்டும் வேலை செய்தால் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்வார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 6 நாட்கள். அடுத்தது 63வது கேள்வி, கேள்விக்குறியை நிரப்பும் எண் எது? கேள்விக்குறியை நிரப்பும் எண் எது? 3 1 4 7 2 9. அப்போ 1 5 6. அப்போ அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். பார்த்துங்க, இது ரெண்டையும் கூட்டினா 3 கூட்டல் 4 சமம் 4, 7 கூட்டல் 2 சமம் 9, 1 கூட்டல் 5 சமம் 6. இந்த மாதிரி வந்துடும். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். அடுத்து 64வது கேள்வி, ஒரு பழ வியாபாரி அவரிடமிருந்த ஆப்பிள்களில் 40% விற்கிறார். 420 ஆப்பிள்களை விற்பனை செய்யவில்லை. அவரிடம் மொத்தம் எவ்வளவு ஆப்பிள்கள் இருந்தன? மொத்தம் எவ்வளவு ஆப்பிள்கள் இருந்தன? அப்ப இதுக்கு சரியான விடை 64வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 700. பாருங்க, 40%னா பாத்துங்க. அப்ப 40% வித்திருக்கிறாரு. மீதி உள்ள பழம் 420னா அப்ப எவ்வளவு? 60%. அப்போ 6ஆல் டிவைடட் பண்ண எவ்வளவு? அப்போ 70. 70ங்கிறது 10% எடுத்துக்கிட்டா அப்போ நம்ம என்ன சொல்றது, 100%க்கு எவ்வளவு வரும்? மன்னிக்கும், 60னா 7. இப்போ 100%க்கு எவ்வளவு வரும்? அப்போ மொத்தம் 700. புரிஞ்சுங்களா? 7 100 700. அதாவது 100% இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ 420 60% இருந்துச்சுன்னா அப்போ 100க்கு எவ்வளவு? அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ 1 6 6 7 42 7 பெருக்கல் 100 700. அப்போ 700. அடுத்தது, ஒருவர் 5 ரூபாய்க்கு 3 மூட்டைகள் என்று வாங்கி 12 ரூபாய்க்கு 5 மூட்டைகள் என்று விற்கிறார். அவர் மொத்தம் 143 ரூபாய் 143 லாபம் சம்பாதித்தால் அவர் எத்தனை முட்டைகள் வாங்கினார்? நான் மூட்டைன்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க. ஒருவர் 5 ரூபாய்க்கு 3 முட்டைகள் என்று வாங்கி 12 ரூபாய்க்கு 5 முட்டைகள் என்று விற்கிறார். அவர் மொத்தம் ரூபாய் 143 லாபம் சம்பாதித்தால் அவர் எத்தனை முட்டைகள் வாங்கினார்? இதுக்கு சரியான விடை 65வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 195. அடுத்தது, கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இதுல பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா 1 2 3 4 5 வருமா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா இதுல ஒரு 5 வரும். அப்ப மொத்தம் 10. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 66. 67வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் அமைக்கவும். அர்த்தமுள்ள வரிசையில் அமைக்கவும். 67வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல குற்றம் புரியவனும், அதுக்கப்புறம் காவல்துறை அவங்களை பிடிக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னது, நீதிபதி தீர்ப்பு சொல்லுவாரு, அதுக்கப்புறம் தண்டனை. புரிஞ்சுங்களா? குற்றம் செஞ்சா காவல்துறை பிடிக்கும், காவல்துறை அதுக்கப்புறம் நீதிபதி கிட்ட ஒப்படைப்பாரு, நீதிபதி தீர்ப்பு சொல்லி தண்டனை தருவார். அதாவது சரியான விளக்கம். 68வது கேள்வி, ஒரு மனிதன் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து வலதுபுறம் நோக்கி 3 கிலோமீட்டர் நடந்த பிறகு இடப்பக்கம் நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். அவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான்? அப்ப இதுக்கு சரியான விடை 68வது கேள்விக்கு சரியான விடை தெற்கு. அப்ப இதுல என்ன பண்றோம்னா, ஒரு மனிதன் இப்ப இப்படி வச்சுக்கலாம். இங்க நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மனிதன் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். அதுக்கப்புறம் வலதுபுறம்னா இப்படி, புரிஞ்சுங்களா? வலதுபுறம் நோக்கி என்னது 3 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் இடப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். இடப்பக்கம் திரும்பி ஒரு மனிதன் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து வலப்புறம் நடந்து பிறகு இடப்பக்கம், மன்னிக்கும் நான் மறுபடியும் வலப்பக்கமே வந்துட்டேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர், அடுத்தது வலப்பக்கம் 3 கிலோமீட்டர், மறுபடியும் இடது பக்கம். அப்போ
எந்த சைடு? அப்ப சவுத். அப்ப இதுக்கு வந்து தெற்கு தான் சரியான விடை. அடுத்தது 69வது கேள்வி. 69வது கேள்வி. மாலை நேரத்தில் ரேகாவும் ஹேமாவும் ஒருவரை ஒருவர் நேர் பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹேமாவின் நிழல் அவர் வலப்பக்கத்தில் விழுந்தால் ரேகா எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார்? மாலை நேரத்தில் ரேகாவும் ஹேமாவும் ஒருவரை ஒருவர் நேர் பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹேமாவின் நிழல் அவர் வலப்பக்கத்தில் விழுந்தால் ரேகா எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார்? 69வது சரியான விடை ஆப்ஷன் பி, தெற்கு. அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் தொடரில் அடுத்து என்ன பாருங்க, 22, 23, 23, 24, அப்ப 25. அடுத்தது புரிஞ்சுக்கலாம். அப்ப இதுக்கு சரியான விடை 25. அடுத்தது 71வது கேள்வி. எந்த வரைபடம் நீதிபதி திருடர்கள் குற்றவாளிகள் இடையே உள்ள உறவை குறிக்கிறது? இதுக்கு சரியான விடை 71வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அப்ப 2. அடுத்தது பாட்டனார் பேரனை விட 4 மடங்கு வயதானவர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் 5 மடங்கு வயதானவராக இருந்தார். பேரனின் தற்போதைய வயது என்ன? 72வது கேள்விக்கு சரியான விடை 20. அடுத்தது அருணின் வயது பாலாவை விட 3 மடங்கு. 4 வருடங்கள் முன் சந்திரனின் வயது அருணை விட 2 மடங்கு. இன்னும் 4 வருடங்களின் பின் அருணின் வயது 31. பாலா மற்றும் சந்திரனின் தற்போதைய வயது என்ன? 73வது கேள்விக்கு சரியான விடை 9. 73வது கேள்விக்கு 9:50. புரிஞ்சுங்களா? அடுத்து 74வது கேள்வி. கேள்விக்குறியை நிரப்பும் எண் எது? அப்போ 74வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ 12. இங்க வந்து 12. அடுத்தது என்னது? கேள்விக்குறியை நிரப்பும் படம் எது? அப்ப இது பார்த்தா டார்க்கு, அப்ப இது சைடுல வருது. அதே மாதிரி இது லைட்டா இருக்குது, அதே மாதிரி இது மாதிரி லைட்டா வரும். அப்ப இதுக்கு சரியான விடை 75வது சரியான விடை ஆப்ஷன் டி. இதான் பாத்தீங்களா, டார்க்குக்கு டார்க், அப்ப லைட்டுக்கு லைட். புரிஞ்சுங்களா? இது நல்லா பாத்துக்கணும். அடுத்தது கொடுக்கப்பட்ட தொடரில் சேராத எண் எது? கொடுக்கப்பட்ட தொடரில் சேராத எண் எது? 76வது கேள்விக்கு சரியான விடை 14. அடுத்தது 1 முதல் 100 வரை எல்லா எண்களையும் எழுதினால் எத்தனை முறை 3ஐ எழுதுவீர்கள்? அப்போ வந்து 20 தடவை. ஏன்னா வந்து பார்த்துக்க, நல்லா கவனிச்சுங்க. 3, 13, 23, 33 மன்னிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 30 வராத பார்த்துக்கோம். 3, 13, 23, 43, 53, 63, 73, 83, 93. இது ஒரு 9 தடவை. அதுக்கப்புறம் 30 10 தடவை வந்துருச்சுங்களா? அதுக்கப்புறம் 31, 32, 33ல 2 3, அப்போ 14, 34, 35, 36, 37, 38, 19. மொத்தம் வந்து 20 தடவை 3ஐ எழுதுவீர்கள். அப்போ 20 தடவை. அடுத்தது கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்த எண் எது? அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல கூட்டினா 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4. பாருங்க, 2 1 3, 3 2 5, 5 3 8, 8 4 12, 12 5 17, அதுக்கப்புறம் 5க்கு அப்புறம் 17 6 23. 78வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. அடுத்தது காலியான இடத்தில் வரும் எண் எது? 20, 19, 17. அதுக்கப்புறம் பாருங்க 1 குறையுது, 2 குறையுது, அதுக்கப்புறம் 3 குறையும். இப்போ 11க்கும் 17க்கும் 3 குறைச்சுன்னா 14. அதுக்கப்புறம் 4 குறையும், அதுக்கப்புறம் 5 குறையும். புரிஞ்சுங்களா? அப்ப 79க்கு சரியான விடை டி. 80வது கேள்வி. மற்றவைகளிலிருந்து வித்தியாசமான வார்த்தை எது? மற்றவைகளிலிருந்து வித்தியாசமான வார்த்தை எது? 80வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, தக்காளி. ஏன்னா வந்து கேரட், இஞ்சி, உருளை இது 3 வந்து மண்ணுக்குள் விளையும், இது வந்து மண்ணுக்கு மேலே விளையும் தக்காளி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது, அதாவது தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் 2017க்கான பேப்பர். அந்த பேப்பர்ல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வினாக்கள், அதற்குரிய சரியான விடைகளையும் பார்த்தோம். இதுல வந்து சில, அதாவது ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து சிலதுக்கு வந்து நான் வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறேன், சிலதுக்கு விளக்கம் கொடுக்கல. நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து தினசரி கணக்குகள் வந்து தொகுத்து வழங்கிட்டு வரேன். அதுல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ், அதுல வந்து பார்த்துக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் 2017 எக்ஸாமுக்கான வினாக்கள் விடையை பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. எதுக்காகனா நாங்கள் எப்பெல்லாம் புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்க போகிறோம், நீங்கள் சீக்கிரமாக பார்க்க முடியும். நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றி.